கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புதுமலரே நீ இறைவனின் தாழில் விழு. ஆலய திருமணியே நீ ஆண்டவர் குலலையசை. ஞான தவக்குலமே நீ அருள் தரும் பலியசை. காலையிலும் கதிரே நீ கடவுளை துதிக்க எழு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தாயாம் திரு அவை புனித கிளாரா கன்னியினுடைய நினைவினை நினைவு கூர்ந்து சிறப்பிக்கின்றது. ஞானமுள்ள கன்னி இவரே, எரியும் விளக்கை ஏந்தி கிறிஸ்துவை சந்திக்கச் சென்ற முன்மதியுள்ள கன்னியருள் இவரும் ஒருவரே. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது இரக்கத்தால் புனித கிளாரா ஏழ்மையை நாட செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் ஏழையரின் உள்ளத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றி விண்ணரசில் உம்மை நிறைவாக கண்டு மகிழ தகுதி பெறுவோமா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். அச்சுருளேடு என் வாயில் தேன் போல் இனித்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 8 முதல் அதிகாரம் 3, இறைவார்த்தை 4 முடிய. ஆண்டவர் கூறுவது: நீயோ மானிடா, நான் உனக்கு சொல்வதை கேள். அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே. உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார்.
அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன். அதில் சுருளேடு ஒன்று இருந்தது. அவர் அச்சுருளேட்டை என் முன் விரித்தார். உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன. அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்றுவிடு. இச்சுருளேட்டை தின்றபின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு என்றார். நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இச்சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன். அது என் வாயில் தேன் போல் இனித்தது. மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, புறப்படு, இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. பெருஞ்செல்வத்தில் மகிழ்ச்சி அடைவது போல் நான் உம் ஒழுங்குமுறைகளின்படி நடப்பதில் மகிழ்ச்சியுறுகின்றேன். ஏனெனில் உம் ஒழுங்குமுறைகள் எனக்கு இன்பம் தருகின்றன. அவையே எனக்கு அறிவுரையாளர். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை. உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. உம் ஒழுங்குமுறைகளை என்றும் என் உரிமை சொத்தாய் கொண்டுள்ளேன். ஆகவே அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன. வாயை ஆவென திறக்கின்றேன், பெருமூச்சு விடுகின்றேன். ஏனெனில் உம் கட்டளைகளுக்காக ஏங்குகின்றேன். உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை. Alleluia, 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 Alleluia. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 வரை, மேலும் 10 முதல் 14 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா?
அவர் அதை கண்டுபிடித்தால் வழிதவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழிதவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றிய மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவை புனித கிளாரம்மாவனுடைய நினைவினை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றது. இந்த இனிய நாளிலும் புனித கிளாரா என்கிற பெயரை கொண்டவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள். கடைகளினுடைய பெயரை கிளாரா என்று வைத்திருக்கிறார்கள். பெரிய பெரிய நிறுவனங்களினுடைய பெயர்களை எல்லாம் கிளாரா என்கிற புனிதையினுடைய பெயரிட்டு இருக்கிறார்கள். தங்களுடைய பெயரையே கிளாரா என்றெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிற சபைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே உங்கள் அனைவருக்கும் இந்த நாளினுடைய புனிதையினுடைய உன்னதமான பரிந்துரையை அளித்து ஆண்டவருடைய உன்னத ஆசீர்வாதத்தை தெரிவித்து உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தை 3 மிக முக்கியமான சிந்தனைகளை நமக்கு கொடுக்கிறது. ஒன்று, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்கிற கேள்விக்கான பதிலை கொடுக்கிறது. யார் விண்ணரசில் மிக பெரியவராக இருக்க முடியும் என்று பார்க்கும்போது, அன்பிற்குரியவர்களே, எவருக்கெல்லாம் தாழ்ச்சியான உள்ளம் இருக்கிறதோ அவர்கள்தான் விண்ணரசில் மிக பெரியவராக இருக்க முடியும். அவர்களுடைய மனம் குழந்தையினுடைய மனம் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே எடுத்து கூறுகிறார். காரணம், எதற்காக அந்த தாழ்ச்சியான உள்ளம் ஒருவருக்கு வேண்டும் என்றால், அந்த தாழ்ச்சியான உள்ளம் இருக்கிற இடத்தில்தான் ஆணவம் இருக்காது, அகங்காரம் இருக்காது, கோபம் இருக்காது, திமிர் இருக்காது. இந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் இவை எதுவுமே இருக்காது என்பதை நீங்கள் எல்லோரும் நன்றாக அறிந்திருப்பீர்கள். எனவேதான் ஒரு குழந்தையை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி, இந்த குழந்தையை போல எவரெல்லாம் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறார்களோ, தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்குத்தான் விண்ணரசு இடம் உண்டு என்பதை ஆண்டவர் தெளிவுபட குறிப்பிடுகிறார். அதே நிலையில் இரண்டாவது சிந்தனை, அன்பிற்குரியவர்களை, மிகவும் கவனத்தோடு நாம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், குழந்தைகளின் மீது மிகுந்த பொறுப்போடு நாம் நடந்து கொள்ள வேண்டும், மிகுந்த கவனத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அது எடுத்துக் கூறுகிறது. குழந்தைகளை வளர்ப்பது என்பது மிக மிக ஒரு சிரமமான ஒரு பணி. ஆனாலும் கூட அந்த பணியில் நாம் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த குழந்தைகளை இறை விசுவாசத்தில், ஒழுக்கத்தில், பக்தியில் நாம் வளர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. காரணம், அவர்களுடைய வானதூதர் அவர்களுக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அழகான இறைவார்த்தை நமக்கு குறிப்பிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, கவனமாயிருங்கள், இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது, ஒவ்வொருவருக்குமே ஒரு வானதூதர் இருக்கிறார் என்பதை இந்த இறை வார்த்தை உறுதி செய்கிறது. சரி, இந்த வானதூதர் என்ன செய்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, அன்பிற்குரியவர்களே, திருப்பாடல் 91:11 அழகாக குறிப்பிடுகிறது. நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி தன் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் என்பதும், பாருக் நூலிலே 6வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை, என் தூதர் உங்களோடு என்றும் இருக்கிறார், அவரே உங்கள் வாழ்வை பாதுகாப்பார் என்றும், விடுதலை பயணம் 23வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை, வழியில் உன்னை பாதுகாக்க உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் என்று குறிப்பிடுவதன் வழியாக, அன்பிற்குரியவர்களே, வான தூதர்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிறார்கள். நமக்கென்று இருக்கிற வானதூதர் நம்மை என்றும் பாதுகாக்கிறார். எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து, தீங்குகளிலிருந்து, பொல்லாப்புகளிலிருந்து, நோய் நொடிகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். எனவே இந்த வானதூதர் நமக்காக இறைவனிடத்தில் எப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, 3வது சிந்தனை, இந்த நாளினுடைய மிக முக்கியமான ஒரு சிந்தனை. கடவுள் ஒவ்வொருவரின் மீதும் தனிப்பட்ட விதத்தில் அக்கறை உடையவராக, அன்புடையவராக இருக்கிறார். 99 ஆடுகள் இருக்கிறது, ஒரு ஆடு காணாமல் போயிருக்கிறது, பரவாயில்ல, ஒண்ணு தானே போயிடுச்சு அப்படின்ற ஒரு அசட்டுத்தனம் இல்லை. மாறாக அந்த ஒன்றை பற்றிய கவலையே அவருக்கு அதிகமாக இருக்கிறது. அவற்றை தேடி கண்டுபிடித்து வரும்போதுதான், அன்பிற்குரியவர்களே, அவருடைய மகிழ்ச்சி நிறைவு பெறுகிறது, முழுமை அடைகிறது.
எனவே இந்த உலகம் எப்பொழுது இறைவனில் மகிழ்ச்சி உறும் என்றால், எப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் இறைவனை பின்பற்றுகிறார்களோ அல்லது இறைவனை அன்பு செய்கிற நல்ல ஆடுகளாக இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் இறைவனுடைய உள்ளம் மகிழ்வுறும். அதுவரை இதோ இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்காக, இந்த உலகத்திலே வழி தவறி போகிறவர்களுக்காக, காணாமல் போகிறவர்களுக்காக, காயப்பட்டவர்களுக்காக, வருத்தப்பட்டவர்களுக்காக, வேதனைப்பட்டவர்களுக்காக இறைவனுடைய இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது, அல்லலுற்றுக் கொண்டிருக்கிறது, வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளினுடைய புனிதை மிக உன்னதமான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறார். இத்தாலி நாட்டில் பிறந்த இவர் புனித பிரான்சிஸ் அசிசியாரினுடைய முதல் சீடர்களுள் ஒருவராக இருக்கிறார். தன்னுடைய 18 வயதில் புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய இந்த தவக்கால மறைவுரைகளை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதிலே முழுவதுமாக ஈர்க்கப்பட்ட அவள் தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, தாய் தந்தையரை விட்டுவிட்டு புனித அசிசியாரை பின்பற்றி அவர் வந்து விடுகிறார். தந்தை மகளை தேடி வருகிறார். மகளை தேடி வந்து வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்த போது, நான் வீட்டிற்கு வர முடியாது, நான் துறவியாக மாறப்போகிறேன், ஆண்டவருக்கு பணி செய்ய போகிறேன் என்கிற தன்னுடைய விருப்பத்தை முழுவதுமாக அவர் சொன்னவுடனே என் அன்பிற்குரியவர்களை அவருடைய பெற்றோரும் அவரை விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள். இப்படிப்பட்ட இவருடைய வாழ்வானது அன்பிற்குரியவர்களை 40 வருடம், ஏறக்குறைய 40 வருடம் கடுமையான ஒரு தவத்தை மேற்கொள்ளுகிற புனிதையாக இருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு தவம் என்றால், மிகுந்த ஏழ்மையோடு இவர் ஒரு பிரபு குடும்பத்தில் பிறந்தவர், வசதி வாய்ப்புகளோடு வாழ்ந்தவர். ஆனாலும் கூட அந்த குடும்பத்தை துறந்து விட்டு, வசதி வாய்ப்புகளை எல்லாம் துறந்து விட்டு துறவு மடத்திலே சேர்ந்து கொண்டு மிகுந்த ஏழ்மையோடும் தொடர்ச்சியான உண்ணா நோன்போடும் மாமிச உணவு உண்ணாமலும் தொடர்ந்து மௌனமாக இருந்தும் காலணிகளை அணியாமலும் இவர் கடுமையான தவ முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார். இதன் வழியாக ஏழையர்களின் புதல்வியர் சபை என்று ஒரு சபையை நிறுவி ஏராளமான மக்களுக்கு அவர் ஆதரவு அளிப்பதை நாம் காணுகிறோம். அன்பிற்குரியவருடைய அவருடைய வாழ்க்கை வரலாறு அழகாக சொல்லுகிறது. அவருடைய அம்மாவும் சகோதரியும் கூட இறுதியாக அவருடைய சபையிலே சேர்ந்து கொண்டார்கள் என்று அவருடைய வாழ்க்கை அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு 1244ஆம் ஆண்டு ஒரு கொள்ளையர் கும்பல் ஒன்று அந்த மடத்தை சூறையாடுவதற்காக வருகிறார்கள். அந்த நேரத்தில் நற்கருணைநாதன் மீது மிகுந்த அன்புடையவராக, பாசமுடையவராக இருந்த இந்த கிளாரம்மா உருக்கத்தோடு ஜெபிக்கிறார்களாம். அப்பொழுது அந்த கொள்ளையர்கள் எல்லாம் மனம் மாறி அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார்கள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, அழகான அவருடைய வார்த்தைகள், இறைவா உம் விருப்பம் போல் என்னை நடத்தும், என் மனம் என்னுடையதல்ல உமக்குரியது என்று அவர் சொல்லுகிறார். இறைவா உம் விருப்பம் போல் என்னை நடத்தும், என் மனம் என்னுடையதல்ல உமக்குரியது என்று சொல்லி இயேசுவினுடைய திருப்பாடுகளை வாசிக்க சொல்லியவராக அவர் கேட்டுக்கொண்டே அவருடைய உயிரை விடுகிறாராம். திருத்தந்தை 4ஆம் அலெக்சாண்டர் 1255ஆம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் வழங்குகிறார். புனித கிளாரம்மா தொலைக்காட்சிகளினுடைய பாதுகாவலியாக இருக்கிறார். தொலைக்காட்சிகளுடைய பாதுகாவலி. இன்றைக்கு நிறைய பேர் இந்த தொலைக்காட்சிக்கு நாம் அடிமையாகி போயிருக்கிறோம். எனவே கிளாரம்மாவிடத்தில் உருக்கத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல பார்வையோடு, நல்ல கண்ணோட்டத்தோடு வாழ்விற்கு தேவையான நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ள இந்த தொலைக்காட்சிகளை நாம் பயன்படுத்த வேண்டும். தவறான வழியிலோ அதிகமான நேரத்தை செலவிடுவதையோ தவிர்க்க வேண்டும். எனவே இந்த புனித இடத்தில் உருக்கத்தோடு நாம் ஜெபித்து இந்த நாளினுடைய உன்னதமான ஆசீர் பெற பரம தந்தையை நோக்கி ஜெபிப்போமாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கையளிக்கின்றேன் இறைவா இந்த மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிறை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிறை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது
வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களிலும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா இந்த மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னியான புனித கிளாராவினுடைய உம்முடைய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேருபயன்கள் உமக்கு உகந்தனவாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியின் வழியாக நினைவு கூறுகின்ற எல்லா ஆன்மாக்களையும் நீர் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உமது பேரின்பத்தில் இடமளிக்கக்கூடிய கிருபையை புரிந்தருளும். இறைவா, இந்த ஆன்மாக்கள் உம்மில் நித்திய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள உருக்கத்தோடு மன்றாடி வேண்டுகிறோம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் கொண்டவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவோடு இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வினும் தருவதாக. ஆமென். செய்யும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள், நீயே எங்கள் வழியாவாய். நீரின் பாதையின் பொருளாவாய். நீயே எங்கள் வழியாவாய். நீரின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் சுவடுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள்.
எமது ஒளி, நீ எமது வாழ்வு இயேசையா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ மணமகன் வருகிறார். ஆண்டவராகிய கிறிஸ்துவை எதிர்கொள்ள செல்லுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித கிளாராவின் எடுத்துக்காட்டால் கிறிஸ்துவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றிக் கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு உகந்த சாட்சிகளாக வாழ சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமே பின்னா, சிலுவையை முன்னா, உலகமே பின்னா, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தீரே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தீரே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும், மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும், சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.